ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் உணவே மருந்துன்ற பகுதியில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல் எல்லாமே தருங்க. இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புடலங்காய் இது போல் நல்லா நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. அதனால் இந்த வீடியோவை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கூட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டோம். தாளித்து எடுக்க போகிறோம். இனிமேல் தான் நம்ம நல்லா வெந்து கிடச்சிச்சிங்க. இது போல் குக்கரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். புடலங்காய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. புடலங்காய் ரொம்ப அதிக அளவு நம்மளுடைய உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க. இது உணவே மருந்துன்ற பகுதியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, புடலங்காய் உடல் சூட்டை தணிக்கும். புடலங்காய் தணிப்பு ரொம்ப அதிகமாக நம்ம வாயில் புண் வருது, மூளை சூடு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் புடலங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் புடலங்காய் நார்ச்சத்து அதிகம், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கூட புடலங்காய் உதவுதுங்க. அதே போல் செரிமானத்தை நல்லா மேம்படுத்தி வச்சுருக்கோம். மலச்சிக்கலையும் தடுக்கும். குடலில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றும். சரிங்களா? எடை குறைக்க விரும்பவங்களுக்கும் கலோரி குறைவாகவும், தண்ணி அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா எடை குறைக்கவும் இது ரொம்ப உதவுதுங்க. புடலங்காய் உங்களுடைய ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். கொழுப்பை குறைச்சி இதய நலன்னு உங்களுக்கு காக்குங்க. புடலங்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நல்ல நச்சுக்கள் வெளியேறி தோல் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நம்ம புடலங்காய் நல்ல ஜூஸ் குடித்து வந்தோம்னு சொன்னால் சளி, இரும்பல் இது எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதே போல் புடலங்காய் ஜூஸ் கல்லீரல் செயல்பாட்டையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வச்சுருக்கோங்க. அதே போல் புடலங்காய் கூட்டு சமைக்கிறப்போ கொஞ்சமாக பச்சைப்பருப்பு அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு சேர்த்து சமைச்சோன்னு சொன்னால் நல்ல சத்தம், ஆரோக்கியம் இன்னும் நல்லா மேம்படும். சரி, நம்ம இப்போ இந்த புடலங்காயை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம தாளித்து எடுத்துப்போம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் நல்லா தாளித்து கொட்டிட்டோம். தாளித்து கொட்டிட்டு இப்போ நம்ம இது கூட நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா மசிச்சு எடுத்துட்டு நம்ம புடலங்காயை நல்லா இதில் கொட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா டேஸ்ட்டாக புடலங்காய் ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. இது ரொம்பவுமே உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்னபடி நீங்களும் இது போல் அதிக அளவு உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. புடலங்காயில் ரொம்பவுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் உங்களோட செரிமானத்தையும் உங்களுடைய குடலையும் நல்ல நிலைமையில் வச்சுருக்கோம். இது போல் நீங்களும் புடலங்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்ன விவஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த உணவே மருந்து இது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம். நம்ம வீடு எப்போவுமே நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரி பளிச்சு பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினசரி 10 நிமிஷம் நம்ம ஒவ்வொரு நாளுமே காலை அப்படி இல்லைன்னா மாலை வேளையில் 10 நிமிஷம் வீட்டை நல்லா ஒழுங்குபடுத்த நேரம் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. கண்ணாடி ப்ளஸ் ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சமாக வினிகர் கலந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ணாடியெல்லாம் நல்லா பளிச்சுன்னு மின்னுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் படுக்கை ப்ளஸ் சோஃபா, குஷன்கள் இது எல்லாத்துலேயுமே நம்ம வாரமும் நல்லா தூசி தட்டி எடுத்துடணுங்க. சூரிய ஒளியிலையும் நல்லா காய வச்சு எடுத்துடணும். இப்படி வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் வீடு நல்ல ஒரு ஸ்பா மாதிரி ரெடியாக இருக்கும். சரிங்களா? அதே போல் வாசனைக்கும் நான் நல்ல ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா ப்ளஸ் உங்கள் விருப்பமான ஏதாச்சும் ஒரு எசென்ஷியல் ஆயில் சேர்த்து நல்லா கிணத்துல வச்சுட்டு இயற்கை ஹேர் ஃப்ரெஷ்னஸ் போல் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அதே போல் கண்ணாடி, ஜன்னல் இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடு உங்கள் வீடான்னு சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம். கத்திகள் துருப்பிடிக்காமல் நல்லா மழுங்காமலும் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு பிறகு உடனே நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கத்தி நனைச்ச நிலையில் வீட்டில் துருப்பிடிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சுத்தமான உலர்ந்த துணியால் நல்லா துடைச்சி நீங்கள் வச்சிடணும். லேசான எண்ணெய் நம்ம பூசி எடுத்துடலாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா மினரல் ஆயில் இதெல்லாத்தையும் நம்ம பூசி மென்மையான துணியால் நம்ம தொடச்சி எடுக்கும்போது துருப்பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதேபோல் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா வந்து எலுமிச்சை அப்படி இல்லைன்னா வந்து வினிகர் மூலம் வந்து துருப்பிடிச்சதை எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு இல்லைனா வந்து நம்ம வினிகர் நல்லா வந்து நனைச்சி எடுத்துகிட்டு நம்ம தொடச்சி துருப்பிடிச்ச எல்லா கத்தியிலையும் நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்க துருப்பிடிச்ச கரைகள் எல்லாமே வந்து நீங்கி கிடச்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம காய்கறி ஷாப்பிங் போகும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னுமே வந்து சில பேருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியவே தெரியாதுங்க. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. காய்கறி வண்ணத்தை வந்து நல்லா வந்து கவனிக்கணுங்க. பிரகாசமான நிறம் இருந்துச்சு, நல்லா உங்களோட ஃபேஸ் மாதிரி பிரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காய்கறிகள், ஆழமான பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு இது போல் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற காய்கறிகளை வந்து நம்ம வாங்கணுங்க. மங்கலான அப்படிலாம் நிறம் மங்கிய காய்கறிகள் நம்ம வாங்கும்போது அது சீக்கிரமாக வந்து கெட்டு போய்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் பார்த்து வாங்குங்க. நம்ம இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னா வாசனையை பார்த்து கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. நல்ல காய்கறிகளில் இயற்கையான வாசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். புளிப்பு அப்படின்னா துர்நாற்றம் வரக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து பழுதுபட்ட காய்கறி. அதனால் நீங்கள் அதை வந்து வாங்கிடாதீங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் போய் நல்லா தீட்டு வாங்குவீங்க. சரிங்களா? இன்னொன்று நம்ம செய்யலாம். கையால் நம்ம தொட்டு பார்த்தோம் அதை வாங்கலாம். காய்கறி கடினமான உறுதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மென்மையாக அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அழுத்தும் போது நசுங்கி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியெல்லாம் வாங்காதீங்க. சரிங்களா? நீங்கள் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. சரியான நேரத்தில் நம்ம வாங்கணும். காலை நேரத்தில் நம்ம வந்து வாங்கிடுங்க. மார்னிங்கே போய் நம்ம வாங்கும்பொழுது அது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் அப்படிலாம் சாயங்கால நேரத்தில் போனீங்கன்னா பழசு எல்லாத்தையும் உங்கள் தலையில் கட்டிட்டு வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா எலுமிச்சை தோலை வந்து நம்ம தூக்கி போடக்கூடாதுன்றதுக்கான டிப்ஸ் பல தடவை சொல்லியிருக்கோங்க. இது வந்து தோல் பராமரிப்புக்கு கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அது என்னென்னா எலுமிச்சை தோலை வந்து நல்லா உலர்த்திட்டு பொடியாக்கி தேன் அப்படி இல்லைன்னா தயிர் அல்லது முகத்தில் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது டேர்னிங் எல்லாமே வந்து போயிட்டு உங்கள் முகம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் முகம் ஆல்ரெடி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது இன்னுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகி கிடச்சிரும். சரிங்களா? அதே போல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து வைக்கலாம். அதோட தோலை வந்து தூக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம இது வைக்கும்போது மோசமான வாசனை எப்போ ஃப்ரிட்ஜை திறந்தாலும் ஓடியே போகிற அளவு ஸ்மெல்லெல்லாம் வரும் இல்லையா? அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம். குக்கர் தீஞ்சு போச்சா? நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து தண்ணீர் அளவு நம்ம எப்போ கரெக்டாக வைக்கணுங்க. நம்ம அதிகமாக வச்சுடுவோம் இல்லை குறைஞ்சும் வச்சுடுவோம். இப்படி வைக்கும்போது குக்கர் சீக்கிரமாகவே வந்து அடி பிடிச்சிடுற வாய்ப்பு இருக்குதுங்க. தேவையான தண்ணீர் மட்டும் நம்ம வைக்கும்போது பச்சை தானியங்கள் பருப்பு வகைகளை நம்ம கரெக்டாக வைக்கணும். இல்லைன்னா அது சீக்கிரமாகவே வந்து அடி பிடிச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூடியை வந்து நம்ம சரியாக அடைக்கணுங்க. சிலர் வந்து அவசர அவசரமாக போட்டு அது தலையில் தட்டிட்டு கடகடன்னு வச்சுட்டு ஓடி போயிடுங்க. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. சில நேரங்களில் வந்து மூடியை கொஞ்சம் நம்ம சாஞ்சபடி வச்சாலுமே வந்து பெரிய ஆபத்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? மூடியை வந்து சரியாக லாக் பண்ணிவிட்டு நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து மூடி எடுத்துடணும். அதுபோல் லப்பரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது வேண்டாம் போ அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடக்கூடாது. சரிங்களா? எப்போவுமே வந்து நம்ம குக்கர் வேலை முடிஞ்சதும் அந்த லப்பரை எடுத்து நம்ம வந்து ஃப்ரீசர்லேயோ இல்லை நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயோ நம்ம வந்து வச்சிடலாம். இப்படி வைக்கும்போது அந்த கேஸ் கட் எல்லாமே ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சு வடிக்குங்க. அதே போல் இந்த பொருளுமே வந்து நல்லா வந்து வெந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்போது உங்கள் குக்கர் வந்து எப்போ ஆனாலும் உங்கள் கூடயே தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ரசம் வச்சுருப்போம் இல்லைங்களா? ரசம் வந்து ரொம்ப புளிச்சிடுச்சின்னு சொன்னால் அது வாழ்க்கையே புளிச்சிரும்னு சொல்லுவாங்கங்க. இது ஒரு ஸ்மைல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ரசம் புளிச்சா அதில் கொஞ்சம் தக்காளி ரசம் சேர்த்தோன்னு சொன்னால் புளிச்ச சுவை போகுங்க. இல்லாட்டி உங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே ரெடியாக நீங்கள் ஓடி போயிடுங்க. ஏன்னா புளிச்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குன்றது நமக்கே தெரியும் இல்லைங்களா? அதே போல் இன்னொரு வேலை பண்ணி நம்ம புளிச்ச ரசத்தை எப்படி நம்ம வந்து கவர் பண்ணலான்றதை பற்றின டிப்ஸ்னு சொல்கிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ரசம் வந்து புளிச்சிடுச்சின்னு சொன்னால் ஜீரகம் மிளகு போட்டு நம்ம மீண்டும் வந்து காய்ச்சணும்னு சொன்னால் அதோடைய புளிப்பு சுவை எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அம்மா வந்தாங்கன்னா ரசம் புளிச்சிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களே அதை எடுத்து கொடுத்து இது நியூ வெர்ஷனான ரசம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து கொடுத்து பாருங்கள். அதே போல் ரசத்தை கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதிக நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. மஞ்சள் அப்படி இல்லைன்னா பச்சை காய்கறி ரசம் அழகாக நம்ம வந்து செய்யும்போது அதுக்கு இறுதியில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூணுன்னு சொன்னால் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து ரொம்ப பிசு பிசுப்பாக வந்துடுச்சுன்னு சொன்னால் அது வந்து லவ் ஃபெயிலியர் போல் ரொம்ப வந்து நசன்னு ஆகிடும் இல்லைங்களா? அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நனைக்கக்கூடாதுங்க. நல்லா காய வச்சு நம்ம அதுக்கப்புறம் வறுக்கணும். இல்லைன்னா அது வந்து
ஸ்லிம் ஃபேக்ட்ரி போல் ஆகிடுங்க. அதே போல் நம்ம பாட்டி வந்து இன்னொரு ஐடியா ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா வந்து வெண்டைக்காய் வந்து பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து நம்ம பிழிஞ்சு பார்க்கணும். அதே போல் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வறுத்து நல்லா உலர் செஞ்சு எடுத்துக்கணுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா சுத்தம் செஞ்சு நம்ம வந்து நெசவு துணியால் அப்படின்னா காகிதத்தில் வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து நம்ம நீக்கி வைக்கும்பொழுது மெதுவாக அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து இறங்கிடுங்க. மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் சூடாக எண்ணெய் கெட்டியாக இருக்குதான்னு நல்லா வந்து சரியான எண்ணெய் பதம் இருக்கும்போது அதுக்கப்புறம் அதில் போட்டு வெண்டைக்காயை நல்லா வந்து வறுத்து எடுக்கணுங்க. குளிர்ந்த எண்ணெயில் சேர்த்தேன்னு சொன்னால் அது வந்து தண்ணீர் விட்டுடுங்க, ரொம்ப வந்து பிசு பிசுப்பாக ஆகிடும். இது போல் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பிசு பிசுப்பு இல்லாத ஒரு வெண்டைக்காயை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து முட்டை செய்வோம் இல்லையா, முட்டை செய்கிறப்போ வந்து அது வந்து வாசனை வரும் இல்லைங்களா, அதிக அளவு ராஸ்மல் வந்துச்சுன்னு சொன்னால் அது நல்லாவே இருக்காது. அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம வந்து முட்டை சமைக்கிறப்போ வந்து கொஞ்சமாக வந்து லெமன் சாறு இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸ் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்தாலே போதுங்க. அதில் இருக்கிற ராஸ்மல் எல்லாமே வந்து போயிடும். ஆனால் ஜாக்கிரதைங்க, சரியான அளவில் சேருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் முட்டை வந்து லெமன் ஃப்ளேவரில் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே போல் வந்து நம்ம இன்னொன்றும் செய்யலாங்க. இஞ்சி பூண்டு ஜோடியாக நம்ம வந்து சேர்க்கலாம். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் அந்த எக்கி ஸ்மெல் வந்து பை சொல்லிவிட்டு போயிடுங்க. அதே போல் வந்து மசாலா சூப்பர் ஸ்மெல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம வந்து முட்டை பொரியல், ஆம்லெட் எதுவாக இருந்தாலுமே வந்து கொஞ்சமாக நல்லா வந்து நறுக்கின வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துடணும். இப்படி சேர்க்கும்பொழுது வாசனை முழுக்க வந்து மறைஞ்சி போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், அதே போல் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா பீர்க்கங்காய் தோலை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதை வந்து இனிமேல் நீங்கள் தூக்கி போடக்கூடாதுங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் தோலை வந்து நல்லா வந்து வறுத்து மிளகாய் பூண்டு தக்காளி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்தோன்னா வேஸ்ட்டில் இருந்து கூட நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி நம்மளால் வந்து ரெடி பண்ணிட முடியுங்க. வீட்டுக்காரங்க நம்பவே மாட்டாங்க இது தோல்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த தோலை வச்சு இன்னொரு பியூட்டி ஹேக் கூட நம்மளால் சொல்ல முடியுங்க. அது என்னென்னா அது வந்து தோல் தான், ஆனால் வந்து பீல் போல் வந்து யூஸ் பண்ணலாங்க. முகத்தில் நம்ம தேய்ச்சின்னு சொன்னால் சாஃப்டாக ஆகும். ஆனால் சாம்பார் வாசனை வந்துச்சுன்னு சொன்னால் நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. சரிங்களா? கார பொரியல் கூட செய்யலாங்க. இது போல் வந்து பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம வந்து தோலை சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்தோம்னு சொன்னால் பீர்க்கங்காய் தோல் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. மக்கள் கேட்பாங்க இது எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு உங்களை திரும்ப திரும்ப கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்மளுடைய அலமாரியில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வீசுறதுக்கு இந்த டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்னென்னா நல்ல ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா எலுமிச்சை ஆர்மி இருக்குங்க, எலுமிச்சை சோடா தேய்ச்சி நல்லா வந்து துடைச்சி எடுத்துடுங்க. அலமாரி எல்லாத்துலேயுமே நல்லா துடைச்சி எடுக்கும்போது அது வாசனை போவதோட வீடு முழுக்க வந்து சாம்பிள் ஹவுஸ் மாதிரி ரொம்பவுமே வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வராதவங்க கூட உங்கள் வீட்டில் வந்து அப்படியே தங்கிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இன்னொரு டிப்ஸ் இருக்குங்க. நல்லா வந்து காஃபி பவுடர் இருக்குல்லையே, அதை ஒரு கப்பில் வச்சு நம்ம கிச்சனில் வச்சுன்னு சொன்னாலும் இந்த வாசனை வந்து அலமாரிலேருந்து தப்பி ஓடி போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடு வந்து காஃபி. ஹாய் விவஸ், வாங்க இன்றைக்கி நம்ம 7 நாள் 7 சமையல் என்ன செய்கிறதுங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி ஃப்ரைடேக்கு என்ன சமையல் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு தான். இதை வந்து நல்லா வந்து புடலங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து ஃபுல்லாகவே நம்ம தக்காளி, பெருங்காயம், ஜீரகம் எல்லாம் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா தாளித்து எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ஃப்ரைடேக்கு ஒரு கூட்டு ரெடி ஆகிடுங்க. இது கூட வந்து அப்பளமும் நல்லா சூடாக சாதமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இனிமேல் வந்து நீங்கள் ஒரு நாளும் என்னென்ன சமையல் செய்யலான்றதை பற்றி குழம்பாதீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கடாயை காய வச்சிடலாங்க. காய வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே போட்டு காஞ்சி மிளகாலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நம்ம கடுகு நல்லா காஞ்சி மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வந்து பொரிஞ்சு கிடச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா கொட்டிடலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நல்லா வந்து நம்ம புடலங்காய் கூட்டு வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்குது. இது வந்து ரொம்பவுமே வந்து புடலங்காய் கூட்டு பிபி ஹையாக இருக்கவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாங்க. கலோரியுமே வந்து குறைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வந்து கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, இதுதாங்க ரொம்ப வந்து ஹை லெவல் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் நல்லா வந்து கத்திரிக்காயை பார்த்துடுங்க. பிரகாசமாக இருக்குது, நல்லா மெதுவாக வந்து கையால் அழுத்தி பாருங்கள். அது லைட்டாக அழுந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சரியான கத்திரிக்காய். அப்படி இல்லை, நல்லா பார்க்குறதுக்கு பிரைட்டாக இல்லை, ஆனால் வந்து அழுத்தும் போது குழ குழன்னு இருக்குன்னு சொன்னால் அது நீங்கள் புழு இருக்கும் அது உள்ள, அது வந்து உங்களுக்கு தேவையில்லாதது இல்லையா. இதனால் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் வீட்டில் திட்டும் கிடைக்கும். அது போல் இருக்க கத்திரிக்காயை நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க, சரிங்களா. அதே போல் கேரட் இருக்கார் பாருங்கள், அவருமே வந்து ரொம்ப பெரிய டஃப் கொடுப்பாரு நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறதுல. நேராக நிமிர்ந்து நிற்கிற கேரட்டு தாங்க வந்து நல்லது. ஆனால் வந்து வளைஞ்சி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வாழ்க்கை மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரகிள் அடிச்சிருக்கும், அது நல்லாவே இருக்காது. அப்படி வளைஞ்சி இருக்கிற கேரட்டை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது, சரிங்களா. நல்லா நேராக நிமிர்ந்து நிற்கிற கேரட்டை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதே போல் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப முக்கியமான தேர்வு செய்ய வேண்டிய விஷயங்க. அது என்னென்னா வந்து லேயராக வந்து இருக்கணும். பார்க்கும்போதே நமக்கு தெரியுங்க, நல்லா லேயராக இருந்துச்சுன்னா அந்த வெங்காயம் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும். அதே போல் எலுமிச்சை இருக்குல்ல, எலுமிச்சையுமே வந்து நல்லா அழுத்தி பாருங்கள். சின்னதாக நம்ம வந்து அழுத்தும் போது மெத்துன்னு இருந்துச்சுன்னா புளிச்சு போயிருக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக நம்ம அழுத்தும் போது இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அழுத்தி பார்க்கும்போதே ரொம்ப நல்லா ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா. அது போல் வந்து எலுமிச்சை பழங்கள் நம்ம செலக்ட் பண்ணோன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கீரையும் வந்து நம்ம வந்து கவனமாக வந்து தேர்ந்தெடுக்கணுங்க. கீரை தண்டுகள்லாம் வந்து ரொம்ப மென்மையாகவும் நல்ல பச்சையாகவும் இருக்கணும். கரை படிந்த கீரைகளோ அப்படி இல்லை தண்டுகள் ரொம்ப ஹார்டாக இருக்கிற கீரையும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அது எல்லாமே வந்து ரொம்ப பழசான கீரையாக இருக்கும், சரிங்களா. சரி, நம்ம இப்படி காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்படிப்பட்ட காய்கறிகள் நம்ம எப்படி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். காய்கறிகள் நல்லா வந்து ஹேர் டைட் பைகள்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் இது போல் காய்கறியெல்லாம் வந்து நம்ம வந்து ஹேர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் வரலுமே வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும், சரிங்களா. அதே போல் வந்து மஞ்சள் நிறமோ அப்படி இல்லை துர்நாற்றம் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டைம்லேயே மாற்றிடுங்க. இன்னும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு சொன்னால் அதை வந்து நல்லா கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த டைமில் வந்து நல்லா கடித்து நசுக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் 2 மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் வந்து உங்களுடைய டூத் ப்ரஷ்ஷை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பற்கள் நல்லா வந்து பளிச்சுன்னு சுத்தமாக இருக்க இந்த ப்ரஷ்ஷை வந்து 3 to 4 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம குளிர்சாதன பெட்டி, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரப்பருடைய எப்படி நம்மலாம் வந்து அதை சுத்தம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க இது. வெந்நீர் ப்ளஸ் சோப்பு கலவை இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீரில் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான துணியால் வந்து ஃப்ரிட்ஜோடைய அந்த ரப்பர் கதவுகளை நம்ம நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா ரப்பர் கதவுகள் வந்து சேதமடைந்திருந்தாலோ ரொம்ப பழசாயிடுச்சுனாலோ அதிக கரண்ட் வந்து உங்களுக்கு செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதையே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு தானே, அதோட லப்பர்லாம் பார்க்காம விட்டுறாதீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜுவே வந்து சேதாரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெங்காயம் அப்படி இல்லைனா வந்து வினிகர் கலந்த கலவையை கூட வெந்நீரில் கலந்து ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி 5 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜோடைய ரப்பர் கதவுகளை நல்லா வந்து டூத் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து அழுத்தி எடுத்து தேய்ச்சோன்னா பூஞ்சை அதில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாமே வந்து நீங்கி கிடச்சிடுங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை தண்ணியில் கலந்து நம்ம பேஸ்ட்டு போல் நம்ம லப்பரில் தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் கழித்து தேய்ச்சி எடுத்தோம்னாலும் அதில் இருக்கிற அந்த பூஞ்சைகள் பாக்டீரியாக்கஸ் எல்லாமே வந்து நீங்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் செய்யும்போது உங்கள் ஃப்ரிட்ஜுமே ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியா பக்கம் போய்ட்றோம் இல்லைங்களா, அதுக்கு நமக்கு கிடைக்க போகிற கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சிட்டோம்னா அது சீக்கிரமாக வந்து கரு பிடிச்சிடுங்க. பாத்திரம் வந்து கறி பிடிச்சதுக்கு காரணம் வந்து பக்கத்தில் இருக்கிற வறுத்த கறி இல்லைங்க, நீங்கள் வறுத்த ஸ்டேட்டஸ் தான். அதே போல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து சீரியல் டிவி இது போல் பார்க்க போயிட்டீங்க, அங்கே வந்து நாயகி வந்து அழுவாங்க. ஆனால் வந்து உங்கள் கிச்சனில் வந்து பாத்திரம் அழுவும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாமல் போயிடுங்க. இதுக்கு நான் ஒரு நல்ல தீர்வு வந்து சொல்ல போகிறேன். அது என்னென்னா வந்து முதல்ல வந்து கேஸ் அடுப்பை அணைச்சிட்டு சில நிமிஷம் வந்து நம்ம வந்து குளிர விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து கேஸ் வரும் பைப்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மெதுவாக நம்ம வந்து பிரிச்சுட்டு டெஸ்டர் அப்படி இல்லைன்னா கம்பி உதவியோட உள்ளே இருக்கிற அடுப்பை வந்து நம்ம வந்து நீக்கி எடுத்துடணும். பர்னருடைய துளைகள்லையுமே வந்து தூசி அப்படி இல்லைன்னா வந்து கருப்பு படிஞ்சு இருக்குன்னு சொன்னால் தூரிகை சின்ன ஊசி மூலமாக அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடணுங்க. நம்ம அனைத்து பகுதிகளுமே வந்து நல்ல முறையில் வந்து பொருத்தி கேஸை வந்து திறந்து தீயை வந்து நம்ம எந்த நேரத்தில் எரியுதுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். தீ வந்து நீல நிறத்தில் எரிஞ்சுதுன்னு சொன்னால் கேஸ் வந்து சரியாக எரியுதுன்னு அர்த்தம். அதை தவிர்த்து மஞ்சள் நிறமோ வேறு ஏதாச்சும் நிறத்தில் எரிஞ்சுதுன்னு சொன்னால் அது வந்து சரியில்லைங்க, கேஸ் வந்து சரியாக எரியலைன்னு அர்த்தம். இதனால் வந்து அதிக அளவு கேஸ் வீணாகிறதும் இருக்குது. அதனால் இனிமேல் நம்ம வந்து கேஸ் அடுப்பு பயன்படுத்தும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா எந்த பாத்திரமும் வீணாகவும் ஆகாது, உங்கள் கேஸ் செலவும் வந்து மிச்சமாகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டிப் வந்து எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்பவுமே வந்து பயனுள்ள டிப்ஸாக தாங்க இருக்கும். அது என்னென்னா வந்து நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லையா, அது வந்து புளிச்சு போடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ஒரு தீர்வு தாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மாவு புளிச்சா உடனே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க. இல்லைனா அது வந்து இட்லி மாவு இல்லைங்க, இட்லி மாவு மாதிரி ஆகிடும். எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சிட்டோம்னு சொன்னால் மாவு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புளிக்காமல் இருக்கும். அதே போல் கொஞ்சமாக வந்து பால் வந்து சேர்க்கணும். புளிப்பு குறையுமே போனஸாக இப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் மாறிடும். சரிங்களா? அதே போல் சாஃப்டாக தோசையெல்லாம் ஊற்றும்போது கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றும்போது நல்லா வந்து டேஸ்ட்டுமே அதிகமாக இருக்குங்க. அதே போல் இன்னொன்று என்ன செய்யலாம்னா கொஞ்சம் அரிசி மாவு வந்து நம்ம சேர்க்கணும். இப்படி அரிசி மாவு சேர்க்கும் பொழுது அது ரொம்பவுமே வந்து நல்லா வந்து பேலன்ஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வடை பணியாரம் இது போல் வந்து ஸ்நாக்ஸுமே நம்ம செஞ்சோன்னா கிறிஸ்பி நல்லா வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் வந்து எலுமிச்சை தோலெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால் அதுதாங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளை செஞ்சு கொடுக்க போகுது. அது என்னென்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து துர்நாற்றம் போகிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எலுமிச்சை தோலை வந்து ஒரு கப்பு ஒன்றுத்தில் நம்ம போட்டு வச்சிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோன்னு சொன்னால் நல்ல குளிர்ச்சியோட மனமும் வந்து வருங்க. அதில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகி கிடச்சிடும். ஃப்ரிட்ஜி துர்நாற்றம் ஒரு எலுமிச்சை தோல் போதும், அதுக்கு ஒரு பர்ஃப்யூம் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிடும். சரிங்களா? அதே போல் வந்து தோலை வந்து நல்லா வந்து காய்ச்சி உப்போடு நம்ம சேர்த்து ஜிங்கில் தேய்க்கிறப்போ ஜிங்க் நல்லா பளிச்சுன்னு பிரகாசிக்குங்க. ஜிங்க் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு லெமன் தோல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இது மட்டுமே போதும் உங்களுக்கு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் எலுமிச்சை தோலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அதே போல் நம்ம வந்து வீடு சுத்தம் செய்கிறதுக்கும் எலுமிச்சை தோலை வந்து வினிகர் சேர்த்து கொஞ்சம் நாட்கள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்படி கண்ணாடி குளியலறை ஸ்டவ் இது போல் இடத்துல நம்ம போட்டோன்னா ரொம்ப நல்லா வந்து பளிச்சுன்னு மின்னும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போங்க. நெக்ஸ்ட் டிப்புமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நல்லா தாங்க இருந்திருக்கும் குக்கர், ஆனால் திடீர்னு வந்து தீஞ்சு போச்சுன்னா அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதுக்கு சரியான உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸாக இது இருக்கும். அது என்னென்னா ரப்பர் கேஸ்கெட் வந்து பழுதாக இருந்துச்சுன்னா குக்கர் மூடியில் இருக்கிற ரப்பர் அந்த கேஸ்கெட்லாம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப பழசாகிடுச்சின்னு சொன்னால் ரொம்ப கனமாகி போயிருக்கும். இதை நம்ம என்ன செய்யலாம்னா அதை வந்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி பாருங்கள். இன்னும் பிரச்சனை இருந்துச்சுன்னா புதிய ரப்பரே நம்ம வந்து மாற்றிடலாம். அதனால் ரப்பரை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கொஞ்ச நாள்லேயே வந்து ரப்பரை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அதே போல் வால்வு இருந்துச்சுன்னா அதையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. வால்வில் வந்து நல்ல உணவு துகள்கள்லாம் அடைச்சி இருந்ததுன்னு சொன்னாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குக்கர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வால்வை எடுத்து நல்லா சூடான தண்ணியில் நல்லா வந்து சுத்தம் பண்ணி உள்ளே இருக்கிற தூசு எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே எடுத்துட முடியும். இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து குக்கர் வந்து தீஞ்சி போகிறத தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குக்கர் தீஞ்சி போச்சுன்னா குக்கர் மட்டும் இல்லை நம்மளுடைய மனசுமே தீஞ்சி போயிடும் இல்லைங்களா. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதே போல் குக்கருடைய ரப்பரையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். அதனால் வந்து அது சீக்கிரமாக வந்து கனமாகாமல் இருக்கும். சீக்கிரமாக வந்து குக்கர் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் எப்போவுமே வந்து தண்ணி வைக்கும்போது சரியான அளவு தண்ணியை மட்டும் வைங்க. அதிகமாகலாம் நம்ம வந்து வைக்கக்கூடாதுங்க. அதுவுமே வந்து உங்களுடைய குக்கர் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேவையான அளவு தண்ணீரை மட்டும் வச்சுட்டு பச்சை தானியங்கள், இது பருப்புகள் இதெல்லாமே வந்து நம்ம சரியான அளவில் வச்சா மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு வந்து குக்கர் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உழைச்சி கொடுக்கும். எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம சப்பாத்தி சுடும்போது வந்து தவாயில் வந்து போடுவோம் இல்லைங்களா? அந்த தவாயில் வந்து நம்ம போடும்போது ஒரு பக்கம் வெந்ததுமே வந்து திருப்பி உடனே வந்து நம்ம வந்து நெய் தடவணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் நம்ம வந்து சுட்டால் போதும். சப்பாத்தி ஹலோ நான் வந்து ரொம்ப புஸ்ஸுன்னு வந்துட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறா போல் நல்லா வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவிச்சதுமே வந்து ஒரு கிச்சன் டவலில் வந்து நம்ம இந்த சப்பாத்தியை வந்து மூடி வச்சிடணுங்க. ஏன்னா சப்பாத்திக்கு வந்து குளிரும் இல்லையா? அதனால் வந்து நம்ம மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்ல சாஃப்டாக வந்து சப்பாத்தி உங்களுக்கு வந்து சுட்டு எடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிப். இதையுமே வந்து உங்களுக்கு தூரம் விரட்டி அடிச்சிடும். பேக்கிங் சோடா பாஸ் இருக்கார். அது என்னென்னா, ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்து பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா? அதை வச்சுட்டு நம்ம மூளைகளில் வச்சோன்னு சொன்னால் துர்நாற்றம் வந்து அன்னையோட கிளைமேக்ஸ் ஆகிடுங்க. உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். எந்த ஒரு துர்நாற்றமும் உங்கள் வீட்டில் வந்து வீசாது. எப்பவுமே வந்து ஒரு வித விரும்பத்தகாத மனம் வந்து வீசிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து விரட்டி அடிச்சிட முடியும். பேக்கிங் சோடாலாம் வந்து துர்நாற்றம் வீசுதுன்னு சொன்னால் அந்த இடத்த வந்து விட்டு ஓடியே போகிறதுக்கான ஒரு விஷயங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கப்பில் நம்ம எடுத்து வச்சிட்டாலே போதுங்க. எலுமிச்சை சாறுமே இது கூட நம்ம கலந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அதில் நனைச்சி நம்ம ஏதாச்சும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதிகமாக துர்நாற்றம் வீசுகிற இடத்துல வச்சாலே போதும். அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் நல்ல சூப்பரான ஸ்மெல் வர்றதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சாதாரண சோப்பு கவர் தானே அப்படின்னு தூக்கி போடக்கூடாதுங்க. நீங்கள் நான் வந்து உபயோகிக்கிற சோப்பு கவரை வந்து நம்ம இனிமேல் வந்து தூக்கி போடாமல் சமையலறை அடுக்குகள் முதல் துணிகள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த அலமாரி அதிலெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். பீரோவில் கூட நம்ம வந்து போட்டு வச்சோன்னு சொன்னால் பூச்சி சின்ன சின்ன வண்டெல்லாம் வரும் இல்லைங்களா? அதெல்லாமே வந்து அந்த வாசனைக்கு கிட்டவே வராமல் பயந்து ஓடி போயிடுங்க. சோப்பு வந்து கலரில் மட்டும் இல்லைங்க, நல்லா வந்து வாசனை ஊதுபத்தி இதில் ஈக்குவலான வந்து வாசனை கொடுக்கக்கூடியது. அதை வந்து பூச்சிகள் கண்டாலே பயந்து ஓடி போயிடும். அதனால் இனிமேல் நீங்கள் வந்து சோப்பு கவரை சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அலமாரிகளில் வைக்கும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து காய்கறி வாங்க போகும்போது தான் நமக்கு எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. முற்றிலுமே வந்து பழுத்த தக்காளிகளை விட நம்ம அரை அப்படி இல்லைன்னா 3/4 பாகம் பழுத்த தக்காளியை தான் நம்ம வந்து சமையலுக்கு வந்து வாங்கி வைக்கணும். அப்படி இருந்தால் நல்லா வந்து டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் முழுசாகவே பழுத்து வாங்கியிருந்தாலும் அது உங்களுக்கு வீணாக போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே தக்காளி வாங்கும்போது இதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய
முடி வந்து கருப்பாக மாறுறதுக்கு கருவேப்பிலையை வச்சு நம்ம என்ன செய்யலாங்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. வாங்க இப்போ நம்ம கருவேப்பிலையை வச்சு என்ன செய்யலான்னா, கருவேப்பிலை எண்ணெய் நம்ம ரெடி பண்ணுவோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம வந்து போட்டுவிடணும். அது கொதிக்கும்போது வாசனை வந்துச்சுன்னா இதை நம்ம தலையில் தடவினாலே போதுங்க, உங்களுடைய நரைமுடி எல்லாமே வந்து பீதியோடு ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் நம்ம வந்து கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது கூட ரொம்ப நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 to 6 கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அந்த இலைகளை வந்து நல்லா வந்து கழுவி அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம வந்து கலந்து குடித்து எடுத்துக்கலாம். தினமும் நம்ம காலையில் இதை குடித்தோன்னு சொன்னால் உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்குங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு வந்து நரைமுடி வந்து கருப்பாக மாறுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கருவேப்பிலை ப்ளஸ் தயிர் பேக் கூட நம்ம வந்து போடலாம். இப்படி செய்யும்பொழுது உங்களுடைய நரைமுடியுமே வந்து கருப்பாகி நல்ல ஷைனாகவும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய எவ்வளவு நாள் வந்து பழசாக இருந்தாலும் அந்த டீ வடிகட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து புத்தம் புதுசாக பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம இந்த வகையும் நீங்கள் வந்து ரொம்ப பளபளன்னு டீ வடிகட்டியை மாற்றுறதுக்கு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பழைய வடிகட்டியை வந்து ஒரு பானையில் நம்ம வந்து வச்சிடலாங்க. நம்ம ஒரு பகுதி வினிகர் ப்ளஸ் 2 பகுதி ஹாட் வாட்டரும் நம்ம போட்டு நல்லா குளிக்க வச்சிடலாம் அந்த வடிகட்டியை. இப்படி தண்ணி வந்து வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா நம்ம வந்து தூவும்போது அதில் கடைசியாக வந்து வாட்டர் மூலமாக வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். பழைய ப்ரஷ் இருந்தால் போதுங்க, நீங்கள் அதுக்குன்னு புது ப்ரஷ் தான் வாங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து புதுசு போல் உங்களுக்கு பளிச்சுன்னு உங்களுடைய வடிகட்டி மின்ன ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் டீ வடிகட்டி க்ளீன் பண்ணும்பொழுது இது உங்களுடைய வடிகட்டியா இல்லை இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்ததான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டே வர ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் டிப், எல்லாம் வெந்து நல்லா கமகமன்னு வாசனை வர மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஹீட்டர் பயன்படுத்தும் போது முழுசாக நம்ம முழுகிற அளவு தண்ணி வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கணும். அதே போல் நம்ம வந்து நம்ம சாக்கெட் இருக்கு இல்லையா, நம்ம லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹீட்டர் மட்டும் இல்லை, நீங்களும் ஷாக் அடித்த மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் வந்து சாக்கெட் வந்து நல்லா வந்து டைட்டாக வச்சுட்டு தான் நம்ம வந்து ஹீட்டரை வந்து பயன்படுத்தணுங்க. ஹீட்டர் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் லேசாக நினச்சிடாதீங்க. அது கொஞ்சம் எதனா ப்ராப்ளம் கொடுத்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்து வந்து விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஹீட்டர் ஆன் செஞ்சுட்டு மறந்து போய் வேறு எதனா வேலைகளை பார்க்க நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்ம தண்ணி சுடுற வரல எப்போவுமே வந்து ஹீட்டருடைய கவனத்தோடய நம்ம இருக்கணுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் வெடிப்பது போல் தான் ஹீட்டருமே வந்து வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் நம்ம ஹீட்டர் எப்போ யூஸ் பண்ணாலும் கவனமாக நீங்கள் அதை வந்து கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம இது போல் வந்து
தோசைக்கு மாவு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கும் பொழுது எப்போவுமே இது கூட வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வகையில் ஒரு டிப்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க. பொட்டுக்கடலை இருக்குல்லையே, பொட்டுக்கடலையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக நல்லா வந்து அரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை சுட்டு பார்த்தோன்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியான தோசையாகவும் இது இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம வந்து நல்லா வந்து பொட்டுக்கடலையே நம்ம வந்து இல்லை அரைச்சிட்டு நம்ம செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து நல்ல குழந்தைங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இது இருக்கும். தோசையும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து எப்படி வந்து சட்னி செய்யலான்றதை பற்றி பார்ப்போம். இது என்னென்னா வந்து நம்ம சட்னி வந்து அரைக்கும்போது அது கூடவே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு பல்லு பூண்டும் ஒரு பல்லு இஞ்சியும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கும்போது சட்னி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வந்து கருவேப்பிலையும் நல்லா வந்து இது போல் நல்லா பொரிய வச்சு போட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டான சட்னி அரைச்சி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட்டாக வந்து பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே இது கூட உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம பீட்ரூட் நல்லா வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எடுத்துகிட்டு பீட்ரூட் துருவலும் நம்ம நல்லா வந்து தூவி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வந்து பீட்ரூட் சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது போல் பீட்ரூட் பொரியல் வந்து பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அது நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி கூட தெளித்து இதை வந்து நம்ம நல்லா வந்து கலரி எடுத்துக்கலாம். இப்படி ரெடி பண்ணி தரும்போது பசங்க ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய கிக்கி குக்கிங் சேனல் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து இது போல் தகவல் எல்லாமே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், பார்த்து பயனுள்ள. அதே போல் ஷார்ட்ஸ்லேயுமே வந்து நம்ம கொடுக்காப்புளி இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்பிளோட ரொம்ப அதிக சத்து நிறைந்ததுங்க. அது என்னன்றதை பற்றியும் நம்ம வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கோம். அதே போல் அவல் புளிச்சிடுச்சுன்னா நீங்கள் அதை என்ன செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டான ஒரு உணவாக நீங்கள் வந்து மாற்றி குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் தரலான்றதை பற்றின டிப்ஸ் தந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தக்காளி ரசம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம செய்யும்பொழுது அது புளிச்சிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யலான்றதை பற்றின டிப்ஸுமே வந்து கொடுத்துருக்கோம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. துவையல் வந்து கெட்டியாக வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இது போல் வந்து ரொம்பவுமே பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே நம்ம தந்திருக்கோம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது வந்து துர்நாற்றம் வரும் இல்லையா சில டைமில், அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்றதுக்கான டிப்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி பவுடர் வைக்கலாம், பேக்கிங் சோடா வைக்கலாம். இதெல்லாம் நம்ம எந்த மாதிரி முறையில் வைக்கலான்றதை பற்றின டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் காஞ்சி போயிடுச்சின்னு சொன்னால் இஞ்சி பூண்டு தோலெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கான டிப்ஸுமே நம்ம தந்திருக்கோம். பூண்டு தோலையுமே வந்து நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக உரிச்சு எடுக்கலாம். ரொம்ப காஞ்சி போயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதுக்கான எல்லா வகையான டிப்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், அதுபோல் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு. அதே போல் அலமாரியில் வந்து எப்போவுமே வந்து நல்லா வந்து மனமாக வீசுறதுக்கான டிப்ஸ் இருக்குங்க. அதில் பூச்சி எல்லாம் வந்துடும் இல்லைங்களா, வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது இல்லையா. அந்த அலமாரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேட் ஸ்மெல் அதிகமாக கொடுக்கும்.
அதுக்கு நீங்கள் ஆரஞ்சு தோல், பர்ஃப்யூம், காட்டன் இதெல்லாமே நம்ம வச்சு வந்து எப்படி நல்லா வந்து நீட்டாக வந்து அதை ரெடி பண்ணலான்றதுக்கான டிப்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. அதுமாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்பொழுது உங்கள் அலமாரியில் வந்து எப்போவுமே நல்ல ஒரு மனம் வீசும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்படி நல்லா வெந்ததுமே வந்து நம்ம பசங்களுக்கு காலையில் அவசரமாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது இதில். காலையில் வந்து கிளம்பி வேகமாக போவாங்க இல்லையா, அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வந்து பீட்ரூட் பொரியல் மாதிரி நல்லா ரெடி பண்ணிடுவோம் இல்லைங்களா. இதில் கொஞ்சம் சாதத்தை கலந்து நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் பசங்களுக்கு நல்ல ஒரு சத்தாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டும் கூட. நீங்களுமே ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக காலையில் ரெடி ஆகிற டைமில் வந்து என்ன செய்யலான்றதை பற்றின கஷ்டமெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக உங்களால் ரெடி பண்ணிட முடியும். இங்கே பாருங்கள், நம்ம லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. சுகர் ஆட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பசங்க வந்து இதை வேணான்னு சொல்லவே முடியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. நீங்களுமே ரெடி பண்ணி கொடுங்க, சரிங்களா. இது போல் குழந்தைங்களுக்கு காலை வேளையில் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம், வேலைக்கு போகிறவங்க அவசர வேலையில் எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றின டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.